மே மாதம் 1ஆம் தேதிக்கு இருக்கிற இந்த சர்வதேச தொழிலாளர்கள் தினம் அதை பற்றி நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். எங்களுடைய மே தின சர்வதேச தொழிலாளர்கள் தின கூட்டம் நாளைக்கு நுகேகொடையில் நடைபெறும். நாளை 4 மணி ஆனந்த் சமரகோன் கிரவுண்டில் 4 மணி மாலை 4 மணிக்கு நடைபெறும். அதுக்கு முன்னால் நாங்கள் தெல்கந்த இருந்து எங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கும் மாலை 1 மணிக்கு இருந்து. அப்போ நாங்கள் இந்த மே தின இந்த சர்வதேச தொழிலாளர்கள் தினம் ஒரு விசேடமான ஒரு தினம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த வழியில் நாங்கள் கடந்த காலத்தில் நெடுகளும் ஒரு பொருளாதார நெருக்கடியோடு நாங்கள் இலங்கையில் இந்த பொருளாதார நெருக்கடியோடு நாங்கள் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிற ஒரு நேரம். அப்போ இலங்கை மக்களுக்கு இதை பற்றி பலவிதமான அனுபவங்கள் இருக்குது. இப்போ ரணில் ராஜபக்ச குழு இப்போ இந்த தேர்தல் நடத்தாமல் இன்னொரு 2 வருஷத்துக்கு தன்னுடைய ஆட்சியை கொண்டு போகிற முயற்சி செஞ்சிருக்கிற நேரம். அப்போ நாங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய மெசேஜை கொடுக்கணும். இவங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த தேர்தல் இல்லாமல் இந்த IMF மற்றும் இந்திய அமெரிக்க அவங்களுடைய உதவியோடு இந்த ஆட்சியை கொண்டு போக திட்டமிட்டு இருக்கிற ஒரு நேரம். நான் ஏன் அது சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும் IMF ஆர்ஜென்டினாவில் நடந்தது. கடந்த 20 வருஷம் பூரா ஆர்ஜென்டினாவில் நடந்திருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிரீஸ்ன்ற நாட்டில் 2009ஆம் ஆண்டில் இந்த IMF இதே மாதிரி ஒரு பெயில் அவுட் பேக்கேஜ் ஒன்று கடைசியாக இதுவரைக்கும் அந்த பொருளாதார நெருக்கடியை முடிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. இதே சம்பவம் தான் இலங்கையிலும் நடக்க போகுது. அப்போ ஏன் இது வென்றால், எங்களுக்கு தெரியும் இந்த IMF அவங்களுடைய கண்டிஷன்ஸோடு நடந்தது. கடந்த காலத்தில் எங்களுடைய இப்போ பொருளாதார நெருக்கடி இன்னமும் வளர்ந்துட்டுது. இதெல்லாம் IMF-ண்ட கண்டிஷன்ஸ். ரணில் விக்ரமசிங்க ஒரு விதமான விரோதம் இல்லாமல் IMF சொல்கிற எல்லா கண்டிஷன்ஸும் நடத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இப்போ இது மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த IMF இல்லாமல் எங்களுக்கு போயிடாது. IMF தான் ஒரே வழி. IMF தான் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரே வழின்னு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் 16 இப்போ இது 17 வாரம் நாங்கள் IMF-க்கு போயிருக்கிறோம். அப்போ இந்த 16 தடவை நாங்கள் போயிருந்தாலும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு விதமான தீர்வும் வரையில்லை. அப்போ 17ஆவது இந்த முயற்சியில் அது எந்த மாதிரி தீர்வு வரும்ன்றதை பற்றி ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருது. ஏனென்றால் நாங்கள் IMF-ன்றது தீர்வு அல்ல. IMF இந்த பிரச்சனையில் ஒரு காரணம். இது முக்கிய காரணம். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இந்த கடந்த 75 வருஷத்தில் நாங்கள் வந்திருக்கிற இந்த முதலாளித்துவ முறைமையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் IMF-ன்றது. அதனால் IMF தீர்வு இல்லை, இது ஒரு பிரச்சனை. அதுதான் நான் முதல்ல சொன்ன ஆர்ஜென்டினா, கிரீஸின் நாடுகளையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற யதார்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கடந்த கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி இருக்கிற நேரத்திலையும் இந்திய அரசாங்கம் பலவிதமான வழிகளில் அவங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக கோட்டாபய ராஜபக்ஷர் நெருக்கமாக பழகினவங்க. அதே போல் இன்னமும் அவங்க ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குழுவோடையும் தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக, புவி அரசியல் தேவைகளுக்காக, பிராந்திய அரசியல் தேவைகளுக்காக அவங்க இன்னமும் தங்களுடைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இது எங்களுக்கு திருகோணமலை இந்த ஆயில் டேங்க்ஸ் பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். சேது சமுத்திரம் இன்னொருக்கா வர போகுது. அதே நேரத்தில் கொழும்பு போர்ட்டில் அவங்களுக்கு அவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக, அவங்களுடைய பொருளாதார நோக்கங்களுக்காக பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் தான் நாங்கள் சொல்கிறது, இது இந்திய அரசாங்கத்துக்கு தேவைக்காக அவங்களுடைய தேவைகளுக்கு, அவங்களுக்கு சீன அரசாங்கத்துக்கூட இருக்கிற சில முரண்பாடுகளுக்காக ரணில் ராஜபக்ஷ குழுவை பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ரணில் விக்ரமசிங்க எப்படி இந்த ஒரு
தேர்தல் இல்லாமல் மக்கள் ஆணையம் இல்லாமல் ஒரு 2 வருஷம் எப்படி அதை எடுத்துக்கொண்டு போக அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதுக்கு தகுந்த அந்த உதவி கிடைக்கிறது இந்திய அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம், IMF என்ற அடிப்படையில் தான் இந்த தேவை, இந்த உதவி கிடைக்கிது. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, இந்த இந்திய அமெரிக்க இந்த கை போட்டதுக்கு எதிராக நாங்கள் இந்த உழைக்கும் மக்களின் ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சர்வதேச தொழிலாளர்கள் தினத்தின் எங்களுடைய மெசேஜை நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கணும். இனி நான் இன்னொருக்க சொல்லணும், எங்களுடைய கூட்டம் நுகேகுட ஆனந்த சமரகோன் கிரவுண்டில் நடக்க போகுது மாலை 4 மணிக்கு. அதே மாதிரி 1 மணிக்கு 1ஆம் தேதி 1 மணிக்கு மாலை 1 மணிக்கு நாங்கள் தெல்காந்தலிருந்து தான் எங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறது.